சென்ஸ்வுட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு சேகர ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சித்தார்த். வணக்கம். அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே அப்படிங்கிற மாதிரி நம்ம வர்ச்சுவல் வாரியஸுக்கு பெரிய ஷாக் கொடுத்தாரு விஜய் அவர்கள். இந்த நிலையில திருச்சி மாநாட்டில் த்ரிஷா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறதாகவும் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட போறதாகவும் செய்திகள் பரவுது. யார் சொன்னது? செய்திகள் பரவுது சார். செய்திகள் பரவுது அப்படி சொல்றீங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நடந்தாலும் நடக்கலாம். ஜெயலலிதா 2.0 அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஜெயலலிதாவெல்லாம் ஒப்பிடாதீங்க. ஜெயலலிதாவோட யாரோட ஒப்பிடாது. தயவு செய்து முதல்ல இந்த தப்பை திருத்திங்க. நேற்று கூட கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா யாரையோடுமே ஒப்பிடாதீங்க. எம்ஜிஆரோட ஒப்பிடுறது, சீமானோட ஒப்பிடுறது, ஒரே ஒரு தவறை வச்சு மட்டுமே மைய வச்சு அவர் பண்ணலையா இவர் பண்ணலையா மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. நான் நேற்று கூட ஒரு பையன் அப்படி தான் இன்டர்வியூவில் கேட்கும் போது, சார் இது தப்பு எல்லோரும் தான் சார் பண்ணியிருக்காங்க, அவர் பண்ணலையா? ஏய், உங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், மனுஷ ஜென்மம் தானடா நீங்களாம். எதுக்கு எம்ஜிஆரும் இவரும் ஒன்றாயிருவாரா? இந்த கட்சியில் ஒரு பெண்ணை பதவியில் கொண்டு வந்ததாக கூட வச்சுப்போம். கொண்டு வந்துட்டால் உடனே இந்த அம்மா ஜெயலலிதா ஆகிடுவாங்களா? இல்லை, முதல்ல இவர் எம்ஜிஆரா? முதல்ல ஏன்னா எம்ஜிஆர்னா யாரா? எம்ஜிஆர் அடுத்தவங்களை பசியை தெரிஞ்சவர், அடுத்தவங்களுடைய வறுமையை தெரிஞ்சவர் எம்ஜிஆர். உனக்கு தெரியுமா? அதை எந்த ஆஸ்பெக்டில் இவனுங்க எம்ஜிஆரோட ஒப்பிடுறானுங்க எனக்கு புரியவே இல்லை. அப்படி போனால் ஜெயலலிதா கிட்ட போயிடுறாங்க. ஜெயலலிதாவும் த்ரிஷாவும் ஒன்னாடா? அவர் பண்ணலையே இவர் பண்ணலையே. சீமான் வாழ்க்கையில் நடந்ததும் இவன் வாழ்க்கையில் நடக்கிறதும் ஒன்றா? நான் கேட்குறேன். அவர் கௌரவமாக பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளோட வாழ்ந்துட்டுருக்கிறாரு சீமான். இவன் மனைவி பிள்ளைங்களாம் ரோட்டை விட்டுருக்கான். அப்புறம் நம்ம கோவம் ஒரு மாதிரி ஒரு மனசாட்சி என்னடா? ஒப்பீட்டு அளவில் கூட பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுல, சின்ன வயசு குழந்தைகளை ரேப் பண்ணுறாங்க, அதையெல்லாம் பார்க்காம. அப்புறம் நல்லா சொல்கிறோம், கோவம் வந்துடுங்க. அப்புறம் அந்த கதைலாம், மயிர் கதைலாம் நமக்கு தெரியும். எல்லாம் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. நடக்கிற விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். ஒரு அரசியல் எனக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். எல்லா நிர்வாகியும் போட்டே வரான். எல்லா நிர்வாகியும் படிப்படியாக ஒன்று ஒன்றா போட்டே வரான். மகளிருக்கு மட்டும் ஏன் இவன் நிர்வாகி போடாமல் இருந்தான்? மாநில மகளிர் அணின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு யார் தலைவி? யார்? அது ஏன் போடாமல் இருந்தான்? அவன் பிளான் த்ரிஷாவை கொண்டு வரணும், கட்சிக்குள்ளே கொண்டு வரணுன்றது பிளான். அது கொஞ்சம் லேட்டாக போகிறது, சங்கீதாவால் சீக்கிரமாக வருது, அவ்வளோதான். இதில் என்ன பெரிய பெருமை இருக்குன்னு தெரியல. ஒரு நடிகை கூட ஒரு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டால் பெரிய பெருமையாடா இது? நான் கேட்குறேன். இவன் பண்ண தப்புக்கு ஊரில் இருக்கிறவனா அத்தனை பேரும் இழுக்கிறீங்க. யாரா பொண்டாட்டி பிள்ளை? எந்த தலைவர்ரா பொண்டாட்டி பிள்ளைய ரோட்டில் விட்டுது? எந்த தலைவர் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு சோறு போடல, குழம்பு ஊற்றல, ரசம் ஊற்றல, எனக்கு என் பிள்ளைகளுக்கு படிப்பு பணம் கொடுக்கல, எனக்கு உரிமை கொடுக்கல? யார் எந்த தலைவரோட பொண்டாட்டி கதறி இருக்காங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எதோட ஒப்பிடுறது? யாரோட ஒப்பிடுறது? அசிங்கப்பட்டு நிற்கிறான் பாருங்க. தகுதியே இல்லாதவன் காமராஜரை கொள்கை தலைவராக இருந்தான். அசிங்கப்பட்டிருக்கானா இல்லையா? ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் அதை அணுகிற விதம்னு இருக்குது. சீமான் அணுகிறாரா இல்லையா? ஓடி ஒழிஞ்சிட்டாரா? வலசராக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போனது பெருசாக, வலசராக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாருன்னு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கூட அந்த பிரச்சனையை முடிச்சாங்கல்ல. அதுதானே அவர் சொல்கிறாரு. முதல்ல தவறை ஒத்துக்கணும்ல. நீங்கள் 41 பேர் இறந்தது, அது காரணம் யார்? அதை ஒத்துக்கணும்ல. 41 பேர் இறந்ததுக்கு காரணம் நான் லேட்டாக போனேங்க, நான் கொஞ்சம் தாமதமாக ஆயிடுச்சுங்க, இத்தனை பேர் இறந்ததுக்கு லேட்டாக போனேன்னு கூட நீங்கள் சொல்ல வேணாம்பா. இது கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு நான் கிளம்புறதுக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல் நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் தவறு நடந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா நான் உள்ளபடியே நான் வருத்தப்படுறேன், வேதனையாக இருக்குது. ஏதாவது பேசுகிறேன்டா. மறுநாள் பேசுகிற ஸ்டாலின் சார் நான் ஆஃபீஸில் இருப்பேன், இங்கே இருப்பேன். நான் முதல்ல உன் மேலே என்ன பிரச்சனை, நீ யார்? முதல்ல உன்னையே நீயே கற்பனை பண்ணிக்கூடாது. நம்ம எம்ஜிஆர், நம்ம காமராஜர், நம்ம இப்படியே எனக்கு நல்லா தெரியும். இவன் முதல்ல கொள்கை தலைவராக 5 பேர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆரை ஆட் பண்ணான். அப்போயே முடிவாயிடுச்சு. இது எம்ஜிஆர் வந்தால் ஜெயலலிதா வரணும். கரெக்டாக? எம்ஜிஆர் வந்தால் ஜெயலலிதா கொண்டு வந்துட்டான். இப்போ என்ன சொல்லுவான்?
நம்ம கொள்கை தலைவர்களே அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க பண்ணாதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னு கேட்பான். கூச்சநாச்சம் மேலே கேட்பான். நம்ம கொள்கை தலைவர்கள் பண்ணாதே நான் பண்ணிட்டேன். ஆனால் உண்மை கேட்கறது அவர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்க. அதுவும் அங்கே முக்கியம். பதில் சொல்லனாலும் அவன் நடந்துக்கிற நடவடிக்கை இருக்குல்ல, அசிங்கமா இல்லையா? அதான் சொல்கிறாருங்களே, பத்திரிக்கையாளர் யாழ் கேள்வி கேட்டலாம். அந்த 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 ஒரு நாய் ஒன்று இருக்குல்ல, அவன் கூட இந்த அவன் பேர் அந்த எஃப்ஐஆர் இல்லாமல் வந்து சுற்றி இருந்தானே ஒருத்தன். அவன் தான் சொல்கிறானே, பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் வந்து பதில் சொன்னாங்க, எப்போ சந்திப்பாருன்னு கேட்டால், ஏன் நான் இப்போ சந்திக்கிறேனே, நான் விஜய் தான், இவர் தான் விஜய் தான், அவர் விஜய் தான்ன்றான். இதுக்கு தான் சொல்லுகிறீங்க சொல்கிறாம இது எங்கேயாவது இந்த மாதிரி பதில் சொல்லி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா பத்திரிகையாளர் சந்திக்கிறேன்னு கேட்டா விஜய் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் அவர் மேல காட்டலாம். அவ்வளோ வேணாம், அவர் மேலே கோவத்தை காட்டலாம் வேணாம். நான் இப்படி கேட்குறேன், எங்க திரிஷா கூட்டு ஒரு கல்யாணத்துக்கு போட பார்க்கலாம், நீ தான் விஜய் ஆச்சே, அப்படி வா. ஏன்னா ராஜ்மோகன் எது லூஸ் மோகன், நான் தான் விஜய், இவர் தான் விஜய், இவர் தான் விஜய்ன்னு சொன்னல, எங்க திரிஷா கூட்டின்னு ஒரு கல்யாணத்துக்கு போய் பார்க்கலாம், நீ தான் விஜய் ஆச்சே, போவியா நீ? சீட்டு கிழிஞ்சிடும் அத்தோட. எது சீட்டு கிழிஞ்ச அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ஒன்று நீக்குவாங்க. அறிவு ரொம்ப அப்படியே அறிவு அப்படியே பொங்கி வழியுது இருக்கு. என்னன்னு கேட்டால், நாயே கேள்வி கேட்டால் பதில் சொல்லு. தலைவர் ஏங்க பத்திரிகை சந்திக்கிறேன், விரைவில் சந்திப்பார், முடிஞ்சிச்சு. எப்போ விரைவில்? வெகு விரைவில். எப்போ வெகு விரைவில்? வெகு வெகு விரைவில் அப்படி சொல்லு. இதுதானே சொல்லணும். பெரிய அறிவாளி விஜய் தானே. விஜய் நான் விஜய், இவர் விஜய், இவர் விஜய், பெரிய அறிவாளி நினைப்பு. நீ விஜய் தானே, எங்கே போடா பார்க்கலாம், யாரை திரிஷா தேடி போடா பார்க்கலாம், நீ தான் விஜய் தானே, போயேன் பார்க்கலாம். இல்லை திரிஷாட்ட போய் நான் தான் விஜய் எப்படி சொல்ல, அங்கே போய் சொல்ல போகிறேன். 3 நான் தான் விஜய் சொல்கிறா பார்க்கலாம். செருப்பை கட்டி அடிச்சு அனுப்புவா. இது பெரிய புத்திசாலின்னு நினைப்பு. அறிவு கட்டணும். நான் ஒன்று சொல்கிறேன் சித்தார், இது வந்து நம்மளுடைய கெட்ட நேரம். நம்மளுடைய கெட்ட நேரம். இவெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி, இந்த பொறுக்கியெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி, அதில் ஒரு 10 பொறுக்கி கூட வச்சுக்கிட்டு, பொறுக்கிங்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி. ஆனால் இப்போ எனக்கு ஒரு இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. என்னென்னா, கொஞ்சம் பேர் மனசாட்சியோடு வந்து ட்ரீட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறேன். நம்ம நினைக்கிறோம் தற்கொலைன்னு நம்ம சொன்னால் கூட, இப்போ அறிவார்ந்து வந்து வெறுக்கிறோம் நாங்கள். அவங்களே சொல்றாங்க, எனக்கு இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியாதுண்ணா. இது மேலே முட்டு எவ்வளோதான் தப்பு பண்ணுவேன், நீ தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் அடுத்தடுத்து எவ்வளோதான் பண்ண முடியும், எங்களால் முடியல. மனசாட்சியோட பல பேர் பதிவு பண்ணியிருக்கிறத பார்க்குறேன். ரொம்ப தப்பான விஷயம் இது. ஏன்னா அவங்க குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது ஏற்றுக்க முடியாதுல்ல சார். கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல மகளிர்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏதோ சீன் போட போகிறான். எது மகளிர்? ஏன் சொல்லுங்கள், மகளிர் சைட்லேருந்து செம டோஸ் இருக்குது. எது கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க, மகளிர் தான். ஆதர் சங்கம் போது கொண்டு கேட்குது, கழுவிட்டு இருக்காங்க. அதனால இவர் என்ன செய்யறாரா, மகளிர்களுக்கு வந்து இவர் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் பிடுங்க போறாருன்றத வந்து நாளைக்கு வந்து அறிவிக்க போறாராம். நீ என்ன பிடிங்கி நிற்கிறோன்னு நாங்கள் பார்த்து தானே இருக்கோம். திரிஷா கூட போய் பிடுங்கதெல்லாம் நம்ம பார்த்து தானே இருக்கிறோம் இல்லை? இவர் என்ன பிடிக்கிற போறாரு, நாளைக்கு வருது ஒரு சீன். இப்போ வந்து திருச்சி மாநாடு அடுத்தது பண்ணா. திருச்சி மாநாடு தான், அது திருச்சி மாநாடே கிடையாது, திரிஷா மாநாடு. புரியுதா? முதல்ல முதல்ல ஒரு விஷயம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய மகள், உன்னுடைய மனைவி நீ நல்லபடியாக வாழவை. அப்புறம் நீ எங்ககிட்ட வா. உன்னை யாரும் கூப்பிடவே இல்லை. அரசியல் கட்சி தொடங்கி ஐயோ மகளிருக்கெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணுங்கன்ட்டு உங்ககிட்டேருந்து மகளிரை காப்பாற்றுறது தான் இங்கே பெரும் வேலையாக இருக்குது சார். ஆனால் இவங்ககிட்டேருந்து மக்களை பாதுகாக்கிறது தான் பெரும் வேலையாக இருக்குது. நேற்றுக்கு 2 பேர் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறான். இது வரைக்கும் எட்டி கூட பார்க்கவே இல்லை. இது அவங்க அப்பா கூட சொல்றாரு, இது வரைக்கும் எட்டி பார்க்கல. என் சொத்தை வித்து தான் நான் என் பிள்ளையை காப்பாற்றணும். இப்போ இது பார்த்தீங்களா, இனிமேலாவது உணரணும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. நான் சொல்கிறேன், யார் பின்னாடி நாங்கள் எதுக்காக இப்போ தொண்டை கிழிய கத்திரோம். தொண்டை இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சேனலில் தொண்டை கிழிஞ்சு. உண்மையிலேயே எதுக்காக இல்லை, யார் பின்னாடி போனாங்களோ அவங்க இன்னைக்கு திருவான்மையூர் மேரேஜ் ஃபங்க்ஷன். அதான் சொல்றேன், பேசாமல் இருக்கிறதுக்கு காசு கொடுக்குறேன்றான். இதுக்கு என்ன சொல்லுங்க? எப்படி டிவிகள் பேசாமல் நான் பேசாமல் இருக்கிறதுக்கு பணம் கொடுக்குறேன்றான். டேய், பணத்துக்காக பேசுறடா, உள்ளபடியே வந்து ஆமா பேசாமல் இருக்கிறதுக்கு பணம் கொடுக்குறேன்றான். இது எப்படி இருக்கு சார்? ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் மனசாட்சிக்கு நான் வந்து என் மகள் மாதிரி சங்கீதா. ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பேசுகிறேன், தொண்டை கிழிய பேசுகிறேன்னா தொண்டையே இல்லை, உண்மையிலே நேற்றுலேருந்தே இல்லை. என் மகள் மாதிரி
அதாவது குழந்தைகளை பார்க்கும்போது நம்ம கண் கலங்குது. அந்த கிராஜுவேஷன் டேயில் போயிட்டு வரும்போது முன்பே நான் கண் கலங்கிட்டேன். நான் கண் கலங்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்பட்டு வீக்கிடுவாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் மனுஷனடா. நீ இது வாழ்நாள் லட்சியமாகவே எடுத்துக்கணும். உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அரசியலில் நீ வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இல்லை, இது இப்போ நாங்கள் நீ முதலமைச்சர் ஆக முடியாது. அது ஆல்ரெடி நாங்கள் முடிவு பண்ணி தான் உன்னை வந்து, ஏன்னா நீ வந்தீங்கன்னா நீ எப்படிப்பட்ட ஆட்சியை வந்து நீ கொடுப்ப, சர்வாதிகாரி ஆட்சி, சர்வாதிகாரி ஆட்சி தான் நீ கண்டிப்பாக நீ கொடுக்க முடியும். நீ வந்து அதில் கிடையாது. அடுத்த கட்டமாக நீ எம்எல்ஏ கூட ஆகக்கூடாதுன்றதுக்கான வேலைகளை செய்கிறோம். இது அதுக்கு தான் இப்போ பேசுறது. எம்எல்ஏ கூட நீ ஆகக்கூடாது. ஏன்னா இந்த டிவிக்கே அந்த கட்சியே வந்து அழித்து ஒழிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அந்த ஒரு கங்கணம் கட்டின்னு இருக்கணும். ஏடா அநியாயமாக இல்லை. பெத்த பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த உதிரிப்புக்கள் படத்தில் தான் பார்ப்பேன் சித்தார்த்து. நான் உதிரிப்புக்கள்னு ஒரு படம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்கோன்மையான அப்பன் மனைவியை தொல்லை கொடுத்து சாக அடிச்சிடுவான். அது அந்த சிக்காய் இறந்துருவாங்க. மனைவியை கொடுமை பண்ணுறவன் ஸ்கூல் வார்த்தை அடிச்சுனிக்காம ஊர்லேயே பெரிய ஆளுமை தான். கடைசியில் என்ன வந்துருக்குதுன்னா வந்து 2வது கல்யாணம் பண்ணிப்பான், மச்சின்ச்சி மேலே ஆசைப்படுவான், எல்லாம் பண்ணுவான். கடைசியில் நான் அவனை வந்து ஊர் தண்டனை கொடுத்து நதியில் இறக்கி விட்டான். 2 பிள்ளைகளும் அனாதையாயிடும். மனைவி இறந்து போயிட்டாங்க, இவன் நதியில் வந்து இறந்துருவான், தண்டனை கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளைகள் அனாதையாயிடும். எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. உதிரிப்புக்கள் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் ரொம்ப சகிச்சிக்கவே முடியல. நேற்றுலேருந்து நான் பார்க்குறவன் கேட்டால் எல்லாம் என் தம்பிங்க எல்லாம் வந்து இப்போது கொண்டாடுறானுங்க. என்னென்னா, ஆனால் நீங்கள் டிவிக்கேல ஒரு ஆதரவான ஒரு ஊடகம் இன்றைக்கி என்னை கூப்பிட்டு பேச சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நீங்கள் பேசுங்கண்ணே. இல்லைப்பா, நீங்கள் வந்து உங்கள் தளபதி சேனல்ப்பா, நீங்கள் டிவிகே சேனலாச்சா என்ன? இல்லைண்ணா நீங்கள் பேசுங்கண்ணா, பரவாயில்லண்ணா. நீங்கள் இல்லைப்பா, நான் வந்து விஜய்க்கு எதிராக பேசுமா? ஐயோ நீங்கள் பேசுங்க தானே நான் கூப்பிட்றேன், அதுக்கு தான் நான் கூப்பிட்றேன், நீங்கள் வாங்கினா சொல்லிட்டு பேசுகிறேன். அப்போ பாரு எப்படி மாறிட்டானு பார்த்தீங்கன்னா, மீடியா மாறுது. அதான் நான் சொன்னேன், மீடியாவே மாறுது. ஆமாம், ஒரு நாளில் எல்லாமே மாறிடும்னு நான் சொன்னேன் சித்தார்த். ஒரு நாளில் எல்லாமே மாறிடும். அனுபவம் இருக்குது. கடந்த காலத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். என்ன தகுதிடா இருக்குது? நீ வந்து நாட்டை ஆளணும்னு நினைக்கிறேன், எங்களெல்லாம் ஆளணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் கேட்குறேன். உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கதற விடுற, பொண்டாட்டியை பழி வாங்கலாம். கேவலம். எப்படி ஒரு கேவலமான ஒரு ஆண் என்ன செய்வான்னு கேட்டால், பொண்டாட்டியை பழி வாங்கணும்னு சொன்ன பற்றி அவன் கேவலமான ஆண். நீ பொண்டாட்டி உன்னை நம்பி வந்தவளை வந்து நீ வந்து நான் அவளை கேவலப்படுத்துகிறேன், அவளை அசிங்கப்படுத்துகிறேன், அவளை பழி வாங்குறேன் அப்படி சொல்லி விர்ச்சுவல் வாரிசை பயன்படுத்தி நீ பண்ண பார்த்தியா? அதுலேயே நீ காலி. அதெல்லாம் தாண்டி நீ வந்து பார்த்தீங்கன்னா கூட போகிறப்பார், எது தாய்க்கிழவையை இழந்து ஒரு நாய்க்கிழவியோட போகிற. எங்கே போகிற? திருவான்மையூரில் கல்யாணத்துக்கு போகிற. இழப்பு தாய்க்கிழவி சங்கீதா, நாய்க்கிழவி சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். பயமும் கிடையாது. 52 வயசு ஆகிடுச்சு, உனக்கு என்னடா இதுக்கு மேலே? டோட்டலாக அங்கே எல்லாமே டான்ஸ், எல்லாமே ஸ்டெம், டோட்டலாக காலி ஆகிட்டுருக்கோம். நாடி சத்த பிறகு உனக்கு என்ன அங்கே? நான் கேட்குறேன், ஜோடி போடுறது வெக்கமா இல்லை உனக்கு? ஒரு தலைவர் செய்யக்கூடிய வேலையா இது? ஒரு தலைவர் செய்யக்கூடிய வேலையா சார் இது? நீ என்ன வழிகாட்டி? கோடிக்கணக்கான பேருக்கு நீ வழிகாட்டுற தலைவனா நீ? சொல்லு பார்க்கலாம். எனக்கு ஒரு கேள்வி வருது சார். என்னென்னா, திருச்சி மாநாட்டில் த்ரிஷா வராங்க, அவங்க தாவேக்கால இணைகிறாங்க அப்படின்னு ஒரு செய்திகள் சொன்னாலுமே, ஒருவேளை அப்படி ஒரு முடிவை விஜய் எடுத்திருந்தாலும் கூட அது அவருக்கு தான் பேக் ஃபேர் ஆகும் அப்படிங்கிறத கூடவா தெரியாமல் இருக்காரு? தான் நான் சொல்கிறேன் சார். போதையில் இருக்கிறவனுக்கு என்ன தெரிய போகுது? அறிவு இல்லாதவன் அடிப்படையில் ப்ளஸ் போதை. அது ஒரு போதை கிடையாது. சரக்கு போதை, பெண் போதை, புகழ் போதை, எல்லாம் அபாயகரமான போதை தான் அவங்ககிட்ட இருக்குது. புகழ் போதை, சரக்கு போதை. புகழ் போதை இருந்தால் ஹெட் வெயிட் தலகணும், சரிங்களா? சரக்கு போதை இருந்தால் தன்னையே மறக்கிறது. பெண் போதைனா சொல்லணுமா? பொண்டாட்டி கூட வெறுக்க வச்சிடும். பொண்டாட்டி கூட வெறுக்க வைக்கிது இல்லை? இப்போ புரியுதுங்களா? அந்தந்த ஸ்தானத்துக்கு அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற அந்த வாழ்க்கையை வாழணும்ல. 52 வயசு ஆயிடுச்சு, போய் சில்க்கு சட்டையை போட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிற பல்ல காய்ச்சிட்டு வந்து ஜெயம் ரவி கெனிஷாவை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. கிழிச்சார் அவர். எல்லாரும் ஒன்று தான் சார், தப்பு தான் சார். பிள்ளைங்களடா உங்களுக்கு நான் கேட்குறேன். பொண்டாட்டி விருப்பம்னா நீங்கள் ஜெயம் ரவியுடைய விவகாரமும் இந்த விவகாரம் ஒன்றா? அது அப்படி நம்ம பார்க்கல சார். நம்ம ஒன்றான்றதை விட நான் கேட்டேன்னா பிரித்து பார்த்தோம்னா கூட அது டைவர்ஸ் நோ வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணுற பிறகு
பண்ணுறாங்க. எல்லாம் தப்பு தான், எல்லாம் ஒரே குட்டையில் உள்ள மட்டைங்க தான். இது பெஸ்ட்டு, இது ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது. அதுவும் தப்பு தான், அதுவும் தப்பு தான். அதே தான் நீ காப்பி பண்ணுற. அதே மாதிரி சட்டை அவங்ககிட்டே வாங்கி வந்துருப்பாங்க. இரவல் கொஞ்சம் அந்த ரவி அந்த ஷர்ட்டு தான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவை, அந்த ஷர்ட்டும் வேட்டியும் கொடுக்குன்னு வாங்கியிருப்பான் போல நான் நினைக்கிறேன். அப்படி தானே இருக்குது. தப்பு இல்லையே சார். இதில் வேறு ரகசிய சிநேகிதனே, உண்மையான காதல் வெல்லும். என்ன இது அந்தம்மா ட்விட்டில் ரகசிய சிநேகிதனே, வெக்கமானல வயசு அந்த பிள்ளைகள் இருக்கு, கல்யாணம் பண்ணால் தாத்தா வைக்கிறோம் அவனை. தப்பு இல்லையா? அது அவ்வளோ பெரிய தப்பு. காலம் பதில் சொல்லுவோம் சித்தார்த், உண்மையாக சொல்ல காலம் பதில் சொல்லுவோம். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.